இன்றைக்கி மார்னிங் வந்து காரைக்கால்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அழகான காலை ஒரு 6:15 இருக்கும் அந்த டைமு. சூப்பராக வந்து விடியல் தொடங்கிடுச்சு. இங்கேருந்து நியர்பை தான் ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோ பசங்க வந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் வந்து என்கேஜாக இருக்காங்க. நானும் அங்கே போய் வாக்கிங் போனேன். ஃபிசிக்கல் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப கண்டிப்பாக முக்கியம். நம்ம பாடியை வந்து ஆக்டிவாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டெய்லி ஒர்க் அவுட் வாக்கிங் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட்ங்கிறது கண்டிப்பாக நமக்கு தேவை. நான் வந்து சூப்பராக இருந்துச்சு. இந்த நேச்சரோட சேர்ந்து இந்த பசங்க வந்து ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் என்கேஜாக இருக்காங்க. அவங்க ஏஜ்டு பர்சன்ஸும் நிறைய பேர் வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க. நான் ஒரு அரௌண்ட் 2 to 3 கிலோமீட்டர் வந்து அப்படியே வாக் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஏரியாலாம் பார்க்குறதுக்கு. உங்கள்கிட்டையும் அதை காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஷேர் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போனால் கண்டிப்பாக நம்ம கூட வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவோம். த்ரோபால் பண்ணுறதோ ஏதோ ஒன்று வந்து நம்ம என்கேஜ் பண்ணிப்போம். நம்ம ரொம்ப ரொம்ப பசங்க ஆக்டிவாக இருக்கிறத பார்த்தோன்னே நமக்கே ஒரு எனர்ஜி வந்துடும். நீங்களும் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஒர்க் அவுட்டோ இல்லை வாக்கிங்கோ ஏதோ பண்ணி உங்கள் ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து பார்த்துக்குங்க. இங்கே வந்து ஒவ்வொருத்தவங்களும் இவ்வளோ ஆக்டிவாக இருக்கிறத பார்த்து ஐயோ நம்ம சோம்பேறித்தனமாக இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்தை தொற்றிக்கிற மாரி இருந்துச்சு. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நானுமே கொஞ்சம் இப்போ லேசியாக வந்து சரி நம்ம வீட்டில் நிறையா ஒர்க் பண்ணுறோம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நினப்பேன். ஒரு நாள் வாக்கிங் ஒரு நாள் கூட போகிறது கிடையாது இப்போலாம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்துட்டு பசங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக நம்மளும் வாக்கிங் போகணும் அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு நியர்பை தான் வந்து எங்களுக்கு பீச் அது வந்து போனோம். அங்கேயும் பார்த்தா நிறைய பேர் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அங்கேயும் பீச்சுக்கு போனதும் அதுவும் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பேர்ட்ஸ் பறக்கிறது கண்டிப்பாக நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த நேச்சரை வந்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. அது வந்து நமக்கு ஒரு மைண்டுக்கும் நல்லது, நமக்கு மைண்ட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பேர்ட்ஸை பார்க்குறது நேச்சரை பார்க்குறது எல்லாமே. நீங்கள் வர முடியாதனால நான் போனதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்த மாரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் இருந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ காட்டுறேன் பாருங்கள். இதுதான் எங்களோட பில்டிங் தெரியுது பாருங்கள். ரொம்ப கிட்டக்க தான் இருக்குது பீச் வந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து. இந்த அலைகளோட ஓசை, பறவைகளுடைய சத்தம், ஒருத்தவங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இருக்கிறது, நான் வாக்கிங் போகிறது நான் பார்த்து எவ்வளோ ஹாப்பியாக என்ஜாய் பண்ணணும். அதேமாரி நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி சண்டே. தேங்க்யூ.